இலங்கையில் இருக்கக்கூடிய தனியார் தொலைபேசி நிறுவனம் ஒன்றின் முகவர்களாக அம்பாறை மற்றும் மட்டக்களப்புக்கு இருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இப்போது கூறப்படுகின்ற விடயம் விசாரணை செய்யப்படுவதாகத்தான் கூறப்படுகின்றது. அம்பாறை மாவட்டத்துக்கு அந்த முகவராக இனிய பாரதியும், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அந்த குறித்த சிம் அட்டை முகவராக அல்லது அந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்தினுடைய முகவராக பிள்ளையான் சார்பான ஒருவரும் நியமிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த நியமனம் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்சவின் நேரடி உத்தரவின் கீழ் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த காலப்பகுதியில் தான் அதிகளவான மரணித்தவர்களின் பெயர்களில் சிம் அட்டைகள் பெறப்பட்டிருக்கின்றன. மரணித்தவர்கள், அதாவது ஒருவர் சிம் அட்டை பெற்றிருந்தால் அவருடைய பெயரில் மேலதிகமான 2 சிம் அட்டைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதான விசாரணைகள் இப்போது மேலதிகமாக எழுந்திருக்கின்றது. இந்த சிம் அட்டை முகவர்களாக 2 மாஃபியாக்கள் இருக்கின்றார்கள். இந்த இருவரும் பல சிம் அட்டைகளை பயன்படுத்தினார்களா என்கின்ற சந்தேகம் இப்போது விசாரணை பொறியில் சிக்கியிருப்பதாக மேலதிகமான ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளோடு தொடர்புபட்டவர்கள் தான் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள், ஜனாதிபதியின் இணைப்பாளர்கள், ஜனாதிபதியினுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய அரச விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள். அதே போன்று அவர் ஒரு கலாநிதி பட்டத்தையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இனிய பாரதி அவர்கள் அந்த சேவைகளுக்கான கௌரவ கலாநிதி பட்டம் என்று கூறப்படுகிறது. எதற்காக அந்த கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் ஒரு சிலர் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர்கள் நேற்று மாலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவும், விசாரணை வலயத்துக்குள் அவர்களும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. விசாரணை வலயத்துக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் 2 ராணுவ அதிகாரிகள் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர்கள். ராணுவத்தினரும் இவர்களோடு மேலதிகமான தொடர்பில் இருந்ததுடன் ராணுவ பின்னணியும் ராணுவ முகாம்களுக்கு அண்மையாகவும் தான் இந்த விடயங்கள் பல இடம்பெற்றிருப்பதாக இப்போதைய விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து அன்றைய காலப்பகுதியில் மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களுக்கு இவர்களோடு தொடர்பில் இருந்த இப்போது ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில ராணுவ அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்றார்கள். ஓய்வு பெற்ற கேர்னல் தர அதிகாரி ஒருவர் மட்டக்களப்பிலே பணியாற்றிய, மிக முக்கியமாக பிள்ளையானோடு தொடர்பில் இருந்தவர், இனிய பாரதியோடு தொடர்பில் இருந்தவர் நேற்றைய தினம் விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்.